بسم الله الرحمن الرحيم. மேலும் குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலும் நமக்கு சொல்லித்தரப்பட்ட கடமையான மற்றும் உபரியான பல தொழுகைகளை குறித்த அஹ்காம் மசாயில்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது ஒரு சில தொழுகைகளை நான் குறிப்பிடப் போகிறேன். அந்த தொழுகைகளுக்கு ஒன்று தரத்தில் குறைந்த ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது, அல்லது ஆதாரமே இல்லாத தொழுகைகள். அது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும் பொழுது குறிப்பிடுவோம். அதில் ஒரே ஒரு அல்லது ஓரிரண்டு தொழுகையை தவிர மற்ற அனைத்து தொழுகைகளையும், இப்போது நான் குறிப்பிடப் போகும் அந்த அனைத்து தொழுகைகளையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் ஆதாரமே இல்லாமல், எந்த ஒரு ஹதீஸும் இல்லாமல் அந்த தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது பிதஅத்தான ஒரு காரியத்தின் பக்கம் அழைப்பதற்கு சமம். அது பிதஅத்தான காரியம்தான் சொல்லப்போனால். எனவே கணித்திற்குரியவர்களே, அந்த ஆதாரமற்ற தொழுகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆம், ஒரு இரண்டு தொழுகையை தவிர அதற்கு ஆதாரம் இருப்பதாக சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த தொழுகைகள் என்ன? முதலாவதாக சொலாத்து தஸ்பீஹ், தஸ்பீஹ் தொழுகை. இந்த தொழுகையை குறித்து இரண்டு வகையான நிலைப்பாடை நாம் பார்க்கிறோம் அறிஞர்கள் மத்தியிலே, முஹத்திஸீன்கள், ஹதீஸ் துறையை சார்ந்த அறிஞர்கள் மத்தியிலே. ஒரு நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், சிலர் இந்த தொழுகை குறித்த ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக, பொய்யான ஹதீஸாக கருதுகிறார்கள். ஏன் இப்படி கருதுகிறார் என்று சொன்னால், ஒன்று, இது தரத்தில் உயர்ந்த ஹதீஸ் கிடையாது, ஸ்ட்ராங்கான ஹதீஸ் கிடையாது. மேலும் இந்த ஹதீஸில், தஸ்பீ தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸில் சொல்லப்பட்ட சிறப்பு என்ன? இந்த தொழுகைக்கான சிறப்பு, ஒருவர் ஒவ்வொரு நாள் இந்த தஸ்பீ தொழுகையை தொழ வேண்டும். அப்படி முடியாவிட்டால் வாரத்தில் ஒரு முறை, அப்படி முடியாவிட்டால் மாதத்தில், ஒரு மாசத்தில் ஒரு முறை, அதுவும் முடியாவிட்டால் வருடத்தில் ஒரு முறையாவது தஸ்பீ தொழுகை தொழ வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் தன்னுடைய வயதில், தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது தொழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸை பொய்யான ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள் என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சிறப்பு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை ரசூல் அவர்களே தொழுததாக ஒரு ஹதீஸை கூட நம்மால் பார்க்க முடியவில்லையே. ரசூல் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், தஹஜ்ஜுத் தொழுவதாக பல ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் துஹா தொழுகையை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், ரசூல் அவர்களே துஹா தொழுகையை தொழுததாக மற்ற பல ஹதீஸுகளை பார்க்கிறோம். அதேபோல் சஹாபா பெருமக்களும் அந்த தொழுகையை கடைபிடித்ததாக, ஆனால் தஸ்பீ தொழுகை வலியுறுத்ததாக இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆனால் அந்த தொழுகையை ரசூல் அவர்களே தொழுததாக தன்னுடைய வாழ்க்கையில், அல்லது சஹாபா பெருமக்கள் தொழுததாக எந்த ஒரு ஆதாரமும், எந்த ஒரு செய்தியும் நம்மால் பார்க்க முடியவில்லை. எனவே இங்குதான் அந்த முஹத்திஸீன்கள் என்ன அஞ்சுகிறார்கள்? இது பொய்யான ஹதீஸாக இருக்கக்கூடும். எனவே ரசூல் அவர்கள் பல தொழுகைகளை வலியுறுத்தி இருக்கிறார். அந்த தொழுகையை தன்னுடைய வாழ்விலும் கடைபிடித்திருக்கிறார். எனவே பல ஹதீஸுகளை அந்த தொழுகை சம்பந்தமாக நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த தொழுகை சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அப்படி அல்ல விஷயம். இது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணத்தை என்ன சொல்கிறார்கள்? பொதுவாக தொழுகை என்று சொன்னால் மார்க்கத்தில் எப்படி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, ஃபாத்திஹா ஓத வேண்டும், சூரா ஓத வேண்டும், ருக்கு சுஜூத் என்று. ஆனால் இந்த தொழுகை அப்படி அல்ல, வித்தியாசமான ஒரு தொழுகை. நிற்கும் பொழுது இத்தனை முறை தஸ்பீ செய்ய வேண்டும், இந்த அஸ்கார் ஓத வேண்டும், ருக்குவில் இந்த அஸ்காரை இத்தனை முறை ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி அந்த அஸ்காரை எண்ணி எண்ணி ஓதுவது சிரமமான ஒரு காரியம்.
ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் சொல்லப்பட்ட எந்த ஒரு தொழுகையிலும் இந்த வழிமுறையை நம்மால் பார்க்க முடியாது. இத்தனை முறை தஸ்பீ செய்ய வேண்டும், என்ன வேண்டும் என்று. ஆனால் இந்த தொழுகையில் அப்படி நாம் பார்க்கிறோம். எனவே ஒருவர் எண்ணிக்கொண்டு இருப்பாரா அல்லது தொழுவாரா என்று உள்ளச்சம் இல்லாத தொழுகையாக இது அமையுமே என்று குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கும் காரணத்தினால்தான் பிரபலமான இமாம்கள், அதற்கு முன்பு சஹாபா பெருமக்கள் யாருமே இந்த தொழுகை பற்றி எதுவும் பேசவில்லை, ஃபத்வா கொடுக்கவில்லை. இமாம்களிலும் பார்க்கும் பொழுது இமாம் அபு ஹனீஃபா இதை குறித்து எதுவும் பேசவில்லை. சுத்தமாக மசாயில்கள், அஹ்காமுகள் எதையும் சொல்லவில்லை இந்த தொழுகை குறித்து. இமாம் மாலிக் ரஹிமுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்களிடத்தில் இந்த ஹதீஸை குறித்து கேட்கப்பட்ட போது இது பலவீனமான ஹதீஸ் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆம், பிற்காலத்தில் இந்த ஹதீஸை அவர்கள் அங்கீகரித்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு 3 இமாம்கள் இதை குறித்து சுத்தமாக பேசவே இல்லை. இதையெல்லாம் பார்த்த சில முஹத்திசீன்கள் என்ன செய்கிறார்கள், இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கலாம், பிற்காலத்தில் இந்த இமாம்கள் எல்லாம் போன காலத்தில் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கலாம் என்று நினைத்து என்ன செய்கிறார்கள், அதை மறுக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மற்ற சில முஹத்திசீன்கள் இந்த ஹதீஸை அங்கீகரிக்கவும் செய்கிறார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து, அறிவிப்பாளர்கள் இருந்து இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது. எனவே ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தியாக நம்மிடத்தில் வந்துவிட்டால், ஆதாரபூர்வமான வழியில் வந்துவிட்டால் அதை அமல்படுத்தலாம். அதை இவர் சொல்லவில்லை, அவர் சொல்லவில்லை என்று யோசித்து பார்க்க தேவையில்லை என்றும் சில முஹத்திசீன்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே கணித்திருக்கிறவர்களே, இந்த தஸ்பீ தொழுகை பொறுத்தவரையிலேயே நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் இந்த முஹத்திசீன்கள், முதலாவதாக நான் சொன்ன முஹத்திசீன்களுடைய கருத்தை வைத்து அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக நினைத்து அவன் தொழவில்லை என்று சொன்னால் சென்று வற்புறுத்த வேண்டாம். தொழ வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டாம், வற்புறுத்த வேண்டாம். எவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான செய்தியாக நினைத்து தொழுகிறார்களோ அவர்களை தடுக்க வேண்டாம், அவர்களை தடுக்க வேண்டாம். என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த 2 கருத்தில் இந்த தொழுகை தொழக்கூடாது, இந்த தொழுகையை குறித்து ரசூல் அவர்கள் தொழுததாகவோ சஹாபா பெருமக்கள் தொழுததாகவோ எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்காத காரணத்தினால், இந்த ஹதீஸு தரம் உயர்ந்த சஹி என்று சொல்லும் அளவிற்கு கூட அந்த ஹதீஸ் இல்லை. பல அறிவிப்புகளை ஒன்று சேர்த்த பிறகுதான் ஹசன் என்கிற தரத்தில் கொண்டு போகிறார்கள் முஹத்திசீன்கள். எனவே கணித்திருக்கிறவர்களே, தரம் உயர்ந்த சஹீஹான ஹதீஸ் கூட இது இல்லை. அதே நேரத்தில் ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்கள் தொழுததாக மற்ற செய்திகளும் நம்மால் பார்க்க முடியாத காரணத்தினால் தவிர்த்தால் நல்லது. ஆனால் ஒருவர் தொழுதால் தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக கணித்திருக்கிறவர்களே, ஸலாத்து ஷுக்ர் என்று சில பேர் தொழுவார்கள், நன்றிக்கான தொழுகை. இப்படிப்பட்ட எந்த ஒரு தொழுகையும் ரசூல் அவர்கள் நமக்கு காட்டித் தரவில்லை. இதற்கு முன்பும் நாம் சொல்லியிருக்கிறோம், நன்றிக்கான சஜிதா தான் இருக்கிறது. ஒரு செய்தி, நீங்கள் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியை கேட்கிறீர், பெரிய நன்மை நடந்திருக்கிறது உங்களுக்கு, அல்லது பெரிய ஒரு பிரச்சனை அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிவிட்டான், பாதுகாத்து விட்டான். அந்த செய்தியை கேட்ட உடனேயே எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில் சஜிதாவில் விழுந்து விடுவது, தாமதப்படுத்தாமல். இனி அந்த சஜிதா தான் ரசூல் அவர்கள் காட்டியிருக்கிறார்களே தவிர ஸலாத்து ஷுக்குர் என்கிற நன்றிக்கான தொழுகை என்று தனியாக காட்டவில்லை. பொதுவாக மார்க்கத்தை பின்பற்றினால் அதுதான் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றியாகும். அதே மாதிரி மூன்றாவதாக ஸலாத்துல் ஹாஜா, தேவைக்கான தொழுகை, ஸலாத்துல் ஹாஜா, ஹாஜத்துக்கான தொழுகை என்று 2 ரகாத் தொழுவார்கள். இதை குறித்து இப்னு மாஜாவிலே ஒரு அறிவிப்பு வருகிறது. எப்படி வருகிறது, உங்களில் ஒருவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் உது செய்து 2 ரகாத் ஸலாத்துல் ஹாஜா தொழட்டும். தொழுத பிறகு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அஸீம் அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக் وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرت ولا இன்று இந்த வார்த்தைகள், இந்த துஆவை ஓத வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு இப்னு மாஜாவிலே. ஆனால் கணித்திருக்கிறவர்களே, இது பலவீனமான ஹதீஸ் கூட அல்ல, மாறாக மிக பலவீனமான ஹதீஸ் என்று ஷேக் அல்பானி குறிப்பிடுகிறார். எனவே இத்தகைய ஹதீஸை வைத்து என்ன செய்ய முடியாது, ரசூல் அவர்கள் சொல்லவே இல்லை, சொன்னதாக நிரூபிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை வைத்து என்ன செய்யக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு இபாதத்தை செய்யக்கூடாது. ரசூல் அவர்கள் சொன்னதாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே ரசூல் அவர்களை பின்பற்ற வேண்டும். எனவே கணித்திருக்கிறவர்களே, இதை தவிர்த்து
பொதுவாக ஸலாத்துல் ஹாஜா என்கிற நியத் இல்லாமல், அதுவும் இந்த தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை ஓத வேண்டும் என்று எல்லாம் சொல்லாமல், அதை கடைபிடிக்காமல், பொதுவாகவே ரசூலை பற்றி என்ன வருகிறது? ரசூலுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால், ரசூல் அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைந்தோடுவார். எனவே அந்த நேரத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் 2 ரக்காத் தொழுங்கள், தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை கொண்டு, பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுங்கள். எனவே அந்த அடிப்படையில் பொதுவாக ஜென்ரலாக ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். ஏன்னா அந்த பிரார்த்தனை தான் முக்கியமானது, தொழுது பிரார்த்தனை செய்வது என்கிற இந்த கொள்கை. ஏனெனில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகையை கொண்டு, பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். எனவே தொழுது பொறுமையோடு இருந்து நாம் என்ன செய்வோம்? அடுத்து துஆ செய்வோம். அந்த நேரத்தில் முன்னரே ஃபர்தான தொழுகை இருந்தால் பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் கடமையான தொழுகை இருக்கிறது, ஸுஹர் தொழுகை, அஸர் தொழுகை. எனவே அந்த நேரத்தில் ரசூல் அவர்கள் தொழுகையை நோக்கி விரைந்தோடுவார் என்கிற அந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து ஃபர்தான தொழுகைக்காக சீக்கிரமாக கிளம்பி செல்லுங்கள், சென்று ஃபர்தான தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். எனவே தனியாக 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜா என்கிற பேரிலே தொழுது அந்த துஆவை ஓத வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே நஃபில் தொழுகை தொழுது துஆ கேட்க வேண்டும். அல்லது அந்த நேரத்தில் கடமையான தொழுகை இருந்தால் தனியாக 2 ரக்காத் கூட தொழ தேவையில்லை. மாறாக அந்த கடமையான தொழுகையை தொழுது தொழுகையில் சஜ்தாவில் துஆ செய்யுங்கள், தேவையை கேளுங்கள். அதே மாதிரி தொழுகையில் கடைசி பகுதி சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அமர்விலே துஆவை கேளுங்கள். என இப்படி பொதுவாக தொழுகை என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தனியாக ஒரு ஸலாத்துல் ஹாஜா என்று தொழுது இந்த துஆவை கேட்பது தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அந்த ஹதீஸ் மிக மிக பலவீனமான ஹதீஸ். அதே மாதிரி சில பேர் என்ன நினைக்கிறார்கள், ஸலாத்துல் அவ்வாபின் என்று ஒரு தனியாக ஒரு தொழுகை இருக்கிறது. ஆம், இருக்கிறது இந்த தொழுகை, ஸலாத்துல் அவ்வாபின் என்கிற ஒரு தொழுகை இருக்கிறது. ஆனால் ஒரு தனி தொழுகை அல்ல, மாறாக ஸுஹா தொழுகைக்கு தான் ஸலாத்துல் அவ்வாபின் என்கிற ஒரு இன்னொரு பேர் இருக்கிறது. எனவே யாரெல்லாம் ஸலாத்துல் துஹா ஒரு தொழுகை, ஸலாத்துல் இஷ்ராக் இன்னொரு தொழுகை, ஸலாத்துல் அவ்வாபின் இது இன்னொரு தொழுகை என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு செய்தி என்ன? இந்த அனைத்துமே தனித்தனி தொழுகை அல்ல, எல்லாமே ஒரே ஒரு தொழுகை தான், துஹா தொழுகை தான். அதை ஆரம்பத்தில் தொழுதால், ஃபஜர் தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து, பள்ளிவாசலிலேயே உட்கார்ந்து சூரியன் உதித்த பிறகு ஒரு 20 நிமிடம் காத்திருந்து பிறகு 2 ரக்காத் தொழுதுவிட்டு நீங்கள் வந்தால், அதுவும் துஹா தொழுகைதான், அதுவும் 20 நிமிடம் காத்திருந்து சூரியன் உதித்த பிறகு தொழுது வந்தால் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு ஹஜ் மற்றும் ஒரு உம்ரா செய்வதற்கான நன்மைகள் வழங்கப்படும். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ், இது அந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். எனவே இது சூரியன் உதித்த பிறகு சூரியனுடைய வெளிச்சம் பரவிவிடும். அதை அரபியில இஷ்ராக் என்று சொல்வார்கள். அஷ்ரக யுஷ்ரிஹு இஷ்ராக் என்று சொன்னால் சூரியனுடைய வெளிச்சம் பரவுவது. இனி அந்த வார்த்தையை வைத்து சூரியன் உதித்து ஒரு 20 நிமிடம் விட்டு ஒரு ஈட்டி அளவிற்கு சூரியன் உயர்ந்த பிறகு, அதை இந்த காலத்தில் சொல்வதாக இருந்தால் ஒரு 20 நிமிடம் காத்திருந்து சூரியனுடைய வெளிச்சம் பரவிவிடும் அல்லவா, அந்த நேரத்தில் இந்த தொழுகை ரசூல் அவர்கள் துஹா தொழுகை தொழும்படி சொன்னார்கள். எனவே அந்த வார்த்தையை வைத்து தான் இஷ்ராக் தொழுகை என்று ஒரு தனி பெயரை மக்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர அது ஒரு தனி தொழுகை அல்ல, அது துஹா தொழுகை தான். குறைந்தபட்சம் 2 ரக்காத், அதிகப்படியாக 8 ரக்காத் வரை தொழுகலாம் என்று சொல்லியிருக்கிறோம் துஹா தொழுகையை. எனவே அது துஹா தொழுகை தான். அதே மாதிரி தான் துஹா தொழுகையை ஒருவர் கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் தொழுதால் அதை அவ்வாபீன் என்று ரசூல் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். எனவே அவ்வாபீன், துஹா, இஷ்ராக் எல்லாமே ஜுஹா என்கிற தொழுகைதான், தனித்தனி தொழுகை என்று நினைத்துவிடக் கூடாது. அடுத்ததாக சில மக்கள் நினைச்சுகிறார்கள், சொலாத்துர் ரகாயிப் என்று ஒரு தொழுகை இருப்பதாக நினைக்கிறார்கள். ரஜப் மாதத்தில் ஏதோ ஒரு தேதியில் ரகாயிப் என்கிற தொழுகை, இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எந்த ஒரு ஹதீஸுடைய நூலிலும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்மால் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ஷாபான் 15க்கு ஒரு குறிப்பிட்ட தொழுகையை தொழுவது, இதற்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் கிடையாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது சம்பந்தமாகவும் அறிவிக்கப்படவில்லை. ஆம், ஷாபான் 15க்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு ஆதாரபூர்வமான செய்தியில் வந்த சிறப்பு மட்டும் நான் சொல்கிறேன். அந்த சிறப்பு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று தன்னுடைய அடியார்களை மன்னித்து விடுகிறான், பாவங்களை மன்னிக்கிறான். யாரை தவிர? யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ.
இரண்டாவதாக, யார் தன்னுடைய முஸ்லிம் சகோதரர்களை வெறுக்கிறார்களோ இந்த இருவரை தவிர அல்லாஹ் பிறரை மன்னித்து விடுகிறான். ஆனால் அன்று குறிப்பிட்ட சில இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்கிற பெயரிலே இணை வைக்கக்கூடிய சில காரியங்களையும் மக்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அந்த சிறப்பை முன்வைத்து நாம் செய்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நான் ஷிர்க் செய்கிறேனா, இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கிறேனா என்று யோசித்து பார்க்க வேண்டும். என்று சீர்திருத்த வேண்டும் தன்னை. ஒரு முஸ்லிம் சகோதரனுடன் நான் பேசாமல் இருக்கிறேனா, வெறுக்கிறேனா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்க வேண்டும். அன்று குறிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும். பரிசோதனை செய்ய வேண்டும், சுய பரிசோதனை. அந்த சிறப்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர ஒரு தனிப்பட்ட தொழுகையை ரசூல் அவர்கள் அன்று தொழ வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை, சொல்லவில்லை. எனவே அத்தகைய ஒரு தொழுகையும் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் சில பேர் என்ன செய்வார்கள்? சொலாத்து நாரியா என்கிற பெயரில் எத்தனை ரக்காத் என்று எனக்கு தெரியவில்லை, சொலாத்து நாரியா என்கிற பெயரில் ஒரு தொழுகை. இந்த தொழுகைக்காகவும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே போல் சொலாத்துல் இனாபா, சொலாத்துல் குர்பா என்று பல தொழுகைகள். இதில் சில தொழுகைகள் இந்தியாவில் மக்கள் தொழுது வரலாம் தொழுகை என்கிற பெயரிலே. அதே நேரத்தில் சில தொழுகைகள் மற்ற பல இடங்களில், அரபிலே, எகிப்திலே, இந்த மாதிரியான நாடுகளிலே மக்கள் தொழுகை என்கிற பெயரில் தொழுது வருவார்கள். இப்படி பல தொழுகைகள் இருக்கலாம், ஆதாரமற்ற தொழுகைகள், ரசூல் அவர்கள் காட்டித்தராத தொழுகைகள். எனவே கணித்திற்குரியவர்களே, ஆதாரப்பூர்வமான செய்தியில் வந்த தொழுகை எத்தனை தொழுகைகள் உண்டு? ஐவேளை தொழுகை போக நாம் பார்த்திருக்கிறோம். ஐவேளை தொழுகை போக ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத் சுன்னத்தே முஅக்கதா. இந்த 12 ரக்காத் சுன்னத்தே முஅக்கதா போக அசருக்கு முன்பு 4 ரக்காத் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. zuhருக்கு பிறகு 2 ரக்காத் கூடுதலாக சுன்னத்தே முஅக்கதா 2 ரக்காத்தோடு சேர்த்து இன்னொரு 2 ரக்காத் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இஷாவுக்கு பிறகு 4 ரக்காத் தொழுவது, வீட்டிலே 4 ரக்காத் தொழுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மக்ரிபுக்கு முன்பு 2 ரக்காத் தொழ ரசூல் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். துஹா தொழுகை இருக்கிறது 2 ரக்காத்திலிருந்து 8 ரக்காத் வரை. இரவு தொழுகை இருக்கிறது, வித்தர் தொழுகை இருக்கிறது, தஹஜ்ஜுது தொழுகை, அல்லாஹ்வுக்கு பிடித்த நேரத்தில் குறிப்பாக இரவு தொழுகை தஹஜ்ஜுது தொழுவது. இன்று ஏராளமான தொழுகைகள், உபரியான தொழுகைகள் ஆதாரபூர்வமான ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இந்த தொழுகையை நாம் கடைபிடித்து தொழுகிறோமா? இல்லை. நம்மில் எத்தனை பேர் இந்த கடமையான தொழுகைகளோடு சுன்னத்தை முஅக்கதாவை கடைபிடித்து தொழுகிறார்கள்? நம்மில் எத்தனை பேர் ஆதாரபூர்வமான செய்தியில் சொல்லப்பட்ட சொலாத்து துஹாவை அல்லது ஃபஜருக்கு பிறகு அப்படியே காத்திருந்து அதே சொலாத்து துஹாவை இஷ்ராக் என்கிற பெயரில் எத்தனை பேர் தொழுகிறார்கள்? எனவே ஆதாரபூர்வமான ஹதீஸில் சொல்லப்பட்ட பல தொழுகைகளை நாம் தொழாமல் இருக்க, ஆதாரமில்லாத தொழுகைகளை ஏன் தொழுது அது ரசூல் அவர்கள் காட்டித்தராமல் இருந்தால் பிதஅத்தான ஒரு காரியத்தை நாம் செய்து விட்டோம் என்பதுதான் அர்த்தமாகும். எதற்கு இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கை எடுப்பது? மார்க்க விஷயத்திலே ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் வந்த விஷயங்களை கடைபிடித்தாலே இன்ஷால்லா நமக்கு போதுமானது. எனவே கணித்திருக்கிறவர்களே, குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலும் வந்த தொழுகைகளை பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் படியுங்கள், கேளுங்கள், தெரிந்து கொண்டு அந்த தொழுகைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். அதே போல் ஒவ்வொரு தொழுகையையும் ரசூல் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் ரசூலுடைய தொழுகை எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை நாம் ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் பல செய்திகள் நாம் சொல்ல தவறி இருப்போம். அந்த விஷயங்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆதாரபூர்வமான வழியில் தேடி எடுத்து படித்து பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டு ரசூலுடைய வழிமுறைப்படி தன்னுடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை உண்மையிலேயே நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான ஆதாரம் என்ன? ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தன்னுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வது. ரசூல் அவர்கள் எதை காட்டவில்லையோ அதை முற்றிலும் தவிர்த்து கொள்வது. இதுதான் ரசூல் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பாகும், உண்மையான மஹப்பத்தாகும். எனவே கணித்திருக்கிறவர்களே, ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை, ரசூலுடைய சுன்னத்தில் நமக்கு போதுமான விஷயங்கள் இருக்கிறது, அதுவே வெற்றிக்காக போதுமானது என்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நாம் அடைந்து என்ன செய்ய வேண்டும்? ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை முன்வைத்து ரசூலுடைய தொழுகை முறையை முன்வைத்து தன்னுடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இன்னும் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை முன்வைத்து, குர்ஆனை முன்வைத்து மார்க்க கல்வியை கற்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தொழுகையிலிருந்து நோன்பு என்று அனைத்து வணக்க வழிபாடுகளையும் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளுக்கு ஏற்ப
அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.